எனக்கு அது இல்ல இது இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். அந்த அரசர் தன் நாட்டு மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க சில போட்டிகள் நடத்துறத பழக்கமா வச்சிருந்தாரு. அப்படி ஒரு நாள் அந்த கிராமத்துல இருந்து 3 பேர் இவர் நடத்தக்கூடிய அந்த போட்டியில கலந்துக்க முன் வராங்க. இப்ப அந்த 3 பேர் முன்னாடியும் 3 கதவுகள் இருக்கு. ஒவ்வொரு கதவுக்குள்ள ஒரு எம்டி ரூம் இருக்கு. இப்ப அரசர் அந்த 3 பேரை பார்த்து, நான் உங்க எல்லாருக்கும் வெறும் 100 காயின்ஸ் தான் கொடுப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்க அந்த ரூமை நிரப்பி காட்டணும். அதுவும் 1 மணி நேரத்துக்குள்ள. முதல் போட்டியாளர் கையில கிடைக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் அந்த ரூம்ல நிரப்ப ஆரம்பிக்கிறாரு. பட் 1 மணி நேரத்துல அவரால் அந்த ரூமை நிரப்ப முடியல. இப்ப இரண்டாம் போட்டியாளர் கட்டைகளை நிரப்ப ஆரம்பிக்கிறாரு. பட் ஒரு அளவுக்கு மேல அவரால் அதிகமான கட்டைகளை காசு கொடுத்து வாங்க முடியல. அண்ட் ஃபைனலா அந்த 3வது போட்டியாளர் சில மெழுகுவர்த்திகளை வாங்கி அப்படியே அந்த ரூம்ல ஏத்த ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அறை முழுவதும் பிரகாசமான வெளிச்சத்தினால நிரம்பிச்சு. இவருடைய சாமர்த்தியமான செயலை பார்த்த அரசர் நிறைய பொற்காசுகளை அவருக்கு பரிசா கொடுத்துட்டு மக்கள் கிட்ட அவர் சொன்னது என்ன தெரியுமா? என்னதான் 3 பேருக்கும் ஒரே அளவான பணம் கொடுத்திருந்தாலும் முதல் 2 பேரோட யோசனை சரியில்லாததுனால இந்த போட்டியில அவங்களால ஜெயிக்க முடியல. ஆனா 3வது போட்டியாளர் பாசிட்டிவா யோசிச்சு சாமர்த்தியமா செயல்பட்டதுனால இந்த போட்டியிலையும் ஜெயிச்சாரு. வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு சொன்னாரா? இந்த கதையில வந்த மாதிரி தாங்க. என்கிட்ட அது இல்ல இது இல்ல நினைச்சு கவலைப்படாம இருக்கிறத வச்சு சாமர்த்தியமா